5 பவுன் தாலி செயினை விட இந்த மஞ்ச கயிறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி மாசம், என் ஒய்ஃபுக்கு நான் 5 பவுன்ல தங்கத்துல தாலி செயின் வாங்கியிருந்தேன். அந்த செயின் வாங்கின கொஞ்ச நாள்லயே செகண்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிரெக்னன்சி டைம்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க கூடாது. இந்த டைம்ல அது பண்ண வேண்டாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் வெறும் மஞ்ச கயிறே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த 3 பவுன் செயினாவது மாத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல எந்த செயினுமே வேண்டாம், மஞ்ச கயிறே போதும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு 5 பவுன் செயினை விட நான் கட்டின அந்த மஞ்ச கயிறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு ஆடம்பரமா இருக்கிறது விருப்பமே இல்ல, நகை மேலேயுமே அவங்களுக்கு விருப்பமே இருந்ததே இல்ல. அதாவது நகைன்றது ஆடம்பரம் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா போட்டுக்கிறேங்க, அது வரைக்கும் இந்த மஞ்ச கயிறே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாவே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சு இந்த தங்க செயினை அவங்க கழுத்துல மாட்டி விடலாம். நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.